என்னங்க நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும், பொறுத்து போகணும், இதெல்லாம் வேற பேச்சுல தானே இருக்கு. ஏன் புருஷன் கடை வச்சப்போ அவங்க அண்ணன் ராஜேந்திரன் பொறுத்து போனாரா? பிரச்சனை பண்ணாருல்ல. புருஷன் பொண்டாட்டி விஷயம் தனிப்பட்ட விஷயம்னு என்னைக்காவது யாராவது தள்ளிதான் நின்றுக்கீங்களா? இல்ல இல்ல. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஏன் புருஷன்கிட்ட நான் என்ன பேசினாலும் 4 செவத்துக்கு காது இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா யாரு எங்க ஒட்டு கேட்க போறாங்கன்னு தெரியாதே. நான் பெத்த குழந்தைக்கு பேர் வைக்க உங்க அத்தனை பேர்கிட்டயும் போராட வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க. நீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல, பானு அக்கா வேலைக்கு போறேன்னு சொன்னப்போ அது அவங்க உரிமைன்னு நீங்க விட்டீங்களா? வீடே சேர்ந்து அவங்களை டார்ச்சர் பண்ணல. நீங்க படிக்கல, உங்க குடும்பத்துல யாருமே படிக்கல, யாரும் வேலைக்கும் போகல, ஆனா அவங்களும் வேலைக்கு போக முடியாம பண்ணல. நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. அவங்கள அடிச்சு துரத்தி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி போதாத குறைக்கு கோர்ட்ல நிக்க வச்சு அவங்கள கேவலப்படுத்தி இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களே. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஏய் ஆனந்தி, யார்கிட்ட என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசுறியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. ஏங்க ஏங்க என்ன இப்படி படுத்தி எடுக்கிறீங்க? உங்க வீட்ல எல்லாருமே இப்படி செய்யறது பார்த்தா நானே இங்க வந்து தொலைஞ்சேன். இங்கேயும் வந்து அதே பல்லவி பண்ணா எப்படி? இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிடுற, எல்லாரும் போயிடுங்க வெளியில. போய் உங்க வேலையை பாருங்க. இங்கே இருந்து எல்லாத்தையும் ஊதி ஊதி பெருசு பண்ணாதீங்க. ஆனந்தி, இது பாரு, நீ சொன்ன மாதிரி நீ என்ன கேக்குறியோ அதே மாதிரி எல்லா சொத்தையும் பிரிக்கலாம், சரியா? இங்க பாரு, உனக்கும் சரவணனுக்கும் நாங்க மனசார செய்யறோம். நீங்க அந்த வீட்ல இருக்கிறது தான் நல்லது. இது பாருங்க, உங்க கடையும் பிசினஸையும் நீங்களே நிர்வாகம் பண்ணிக்கோங்க. நாங்க வேற யாரும் குறுக்கிட மாட்டோம். ஆமாங்க, சொத்து தருவேன்னு சொல்வீங்க, அது இதுன்னு சொல்லுவீங்க, மறுபடியும் யாராச்சும் வருவாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க, நின்னா குத்தம் நிமிந்தா குத்தம்னு சொல்வீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தேவை இருக்கும் போது சொத்தை பிரிக்கலான்னு சொல்வீங்க. அதே மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தம்மு கிடையாதுமா. ஆளை தயவு செஞ்சு விடுங்க. இங்க பாருங்க, சொத்தை பிரிங்க. நாங்க எங்க பொழப்ப பத்துக்கிட்டு தனியா போய்க்கிறோம். நீங்க வேணா அங்கேயே இருங்க. ஏதாச்சும் விஷயம் இருந்தா நாள் கிழமை பார்த்து நாங்களே வந்து உங்களை பாக்குறோம். தூரத்துல இருந்தாதான் உறவு உறவா இருக்கும், கிட்ட இருந்தா அது முட்டை பகைதான். ஏங்க, உங்களுக்கு தெரியாத பழமொழிய நான் சொல்ல போறேன். ஆனந்தி, எங்களுக்காக வேண்டாம், அம்மா அவங்களுக்காக நீ மனசிறங்கி வரலாம் இல்ல? இந்த விஷயங்களெல்லாம் நினைச்சு நினைச்சு மனசு நொந்து போயிருக்காங்கம்மா. நாங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்து. இங்க பாருங்க, என்னால எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போயிடுங்க. இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. என் குழந்தைய போட்டு தாண்டி வந்திருக்காங்க. நாளைக்கு என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா? ஐயோ ஆனந்தி, வேண்டாம் வேண்டாங்க, தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க. என்ன நீ பண்ணிட்டீங்க நீங்க? எதுக்கு இப்ப ஆனந்தி கால விழுந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றது தம்பி? குடும்பம் செதஞ்சு போகாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல தம்பி. அப்படியாவது இவ மனசு இறங்கி வருவாளான்னு தான் இவ கால கேட்டேன் தம்பி. என்ன ஒரு அருமையான நாடகம். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கெல்லாம் என்ன ராட்சசி பேயாங்க? கால்ல விழுந்து சொத்தை காப்பாத்திரி அசிங்கமா இல்ல உனக்கு? அதுக்குதான் புருஷனை பொண்டாட்டி இங்க வந்து நாடகம் ஆடுறீங்களா? இங்க பாருங்க, உங்க சொத்துல இருந்து ஒரு பைசா ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். தயவு செஞ்சு பேசாம வெளியில போறீங்களா? கொஞ்ச நேரம் கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? உங்க சொத்து வேணா, ஒரு மண்ணு வேணா. அப்பா கொஞ்சம் போ சொல்றீங்களா? போ சொல்லுங்கப்பா. போலாம் வாங்க அண்ணி, வாங்க அண்ணி போலாம். வேண்டாம் அண்ணி, இதுக்கு மேல தான் மரியாதை இருக்காது. போலாம் வாங்க அண்ணே. என்னாச்சு? வாங்க வா, போங்க அண்ணி. வா வா.
பானு வா. என்ன பானு, இங்க இருந்து கிளம்ப மனசே வரலையா? அப்படியே முழுகிட்டு போல இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. என்னமோ மனசு ரொம்ப அப்படியே அமைதியா இருக்க மாதிரி. எந்த ஒரு வேவரிங் டென்ஷன் எதுவுமே இல்லை. எங்கேயோ படிச்ச ஞாபகம். ஆக்சுவலி உன்னோட ப்ராப்ளம்ஸை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத. 80% அதை கண்டுக்க மாட்டாங்க. 20% உனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. சோ என்ன சொல்ல வர? நீ சொல்லும் போது ஆக்சுவலி நான் நம்பல. ஒரு நல்ல வீடு பார்த்துருக்கேன், ரொம்ப அமைதியான சூழ்நிலை. இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மனசுக்கு ரம்யமா சந்தோஷமா ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஃபீல் பண்றேன் ஆஷிகா. நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளை கிளம்பவா? ஹே கம் ஆன், என்ன கேள்வி இது? நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். எனக்கு டபுள் ஹாப்பி. என்ன எதுவும் குக் பண்றது இல்ல, அவ்வளவுதான். பக்கத்துல தான் பீச் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓ யா, அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். எஸ், நல்ல அட்மாஸ்பியர், நல்ல சிச்சுவேஷன். ஓகே சரி, நீ உன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நீங்க ஸ்டே பண்றது தெரியுமா? யா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ்ல நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தா சென்னையிலேயே ஸ்டே பண்ணிடுவேன். ஸோ ப்ராஜெக்ட் வேற ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கா, சொல்லிட்டேன் இங்கே தங்க போறேன்னு. சலோ போலாமா? யா கம். செம்ம ஒர்க் ஆஃபீஸ்ல, செம்ம ப்ரெஷரா வேற இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ ஆஃபீஸ்லாம்? ஓகே. அதான் சொன்னேன்ல, நியூ டீம்ல ஜாயின் பண்ணதுனால செம்ம ப்ரெஷர். தோழர் மன்னிக்கணும், அன்னைக்கு உங்களை இந்த ஏரியால பார்த்தேன், நீங்க என்ன கவனிக்கல. சரி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன், சூழ்நிலை சரியில்லை போயிட்டேன். சரி நீங்க எங்கேயாவது தென்படுவீங்களான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதிர்த்தாப்புலயே நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இப்ப பார்த்தது. நீங்க நிறைய ஆள் மாறி போயிருக்கீங்க. நாம கலப்பணி ஆற்றின நாட்கள் எல்லாம் மறக்கவே முடியாது. திரும்பவும் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. என்ன அப்படி பாக்குறீங்க? இத பாருங்க, என்கிட்ட ஒரு புகைப்படம் இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த புகைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க, நான், நம்ம தோழர் 3 பேரும் ஒரு போராட்டத்திற்கு போயிருக்கும் போது எடுத்த ஒரு புகைப்படம். என்கிட்ட நிறைய இருந்தது, ஆனா அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இது ஒண்ணுதான் அரிதா இருக்கு. தோழர், ஹலோ ஹலோ, எங்க? ஹலோ ஹலோ, எங்க? பானு ஹலோ ஹலோ, நில்லுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ, ப்ளீஸ் வெயிட். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் வெயிட். ஹே பானு, Oh shit. பானு, ஹே பானு, ஹே என்னடி அத்லட் பாட்டு இப்படி விழுந்து விழுந்து ஓடுற? அந்த பொம்பளை அன்னைக்கு பார்த்தாலே மென்டல் மாதிரி இருந்தா, அவளை பார்த்து நீ ஏடி இப்படி ஓடுற? இல்ல ஆஷிகா, she knows something.
she knows something. அவளுக்கு அவளை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. she knows something. ஐயோ என்ன மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ தெரிஞ்சிருக்குடி அவளுக்கு. ஏய் யார பத்திடி என்னடி உளறிட்டு இருக்க? அவன்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சால. ஆமா. அந்த போட்டோல என்ன மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காடி. அப்போ அவளுக்கும் இவளுக்கும் ஏதோ நேரடி தொடர்பு இருக்கு. she knows something. she knows something. ஐயோ I missed her. ஐயோ missed her. அம்மா நீங்க சொன்னதுதாம்மா சரி. இனிமே இது ஒத்து வராதுமா. எல்லாத்தையும் பிரிச்சு அவங்களுக்கு என்னென்ன பங்கு உண்டோ அது கொடுத்து அனுப்பிட வேண்டியதான். இனிமே எல்லாரும் ஒன்னா இருப்பாங்கன்னு சுத்தமா எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அவ ஒத்துக்கலம்மா. என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டா. அதுல ரொம்ப பிடிவாதமாவும் இருக்காமா. அம்மா அண்ணனும் அண்ணியும் அண்ணி அவ காலில் விழுந்து கூட கெஞ்சி பார்த்தாச்சுமா. அது கூட அவ மசியல. இது வரைக்கும் இந்த கைராசி குடும்பத்துல எதுக்காகவும் யாருக்காகவும் அண்ணனும் அண்ணியும் அவ்வளவு கெஞ்சி நான் பார்த்ததில்லை. அண்ணி அந்த ஆனதி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கம்மா. கொஞ்சம் கூட அவ ஈவு இறக்க இல்லாம கண்டுக்காம உதறி தள்ளிட்டு அதுக்கு மேல எனக்கு தாங்கலம்மா. அதான் நான் வாங்கன்னு கூட்டு வந்துட்டேன். அம்மா நீங்க மனசை தேத்திக்கிங்கம்மா. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஒத்து வராதுன்னு, அதுதான் கரெக்டுமா. நீங்க அதை வெளிப்படையா சொன்னீங்களோ இல்ல மனசுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு சொன்னீங்களோ, ஆனா அதுதான் சரி. இந்த மருமக பேரன் அதெல்லாம் மறந்துருங்க, தயவு செஞ்சு மறந்துருங்க. மீனாட்சி, நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ அவ கால்ல விழணும்? அதுக்காகவா உன்னை நாங்க அனுப்பி வச்சேன்? நீ யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவ வரமாட்டான்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமா. அவ என்னைக்கு அவ பச்சை குழந்தைய போட்டு தாண்டினாலோ அதுக்கப்புறம் அவ முடிவு பண்ணிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. சும்மா ஏன் அவ பண்ணது தப்பு தப்புன்னு குத்தி காட்டணும்? நிறைய பேசியாச்சுங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க புருஷன் அவங்கவுங்க குடும்பம் தானே யோசிக்க தோணும். அவ பண்றதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தோணல. அப்புறம் இனிமே அவ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும் சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து அவளை தப்புன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியலீங்க. சொல்ல போனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருந்தும் கூட நீங்க சொத்தை பிரிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அப்போ நீ அடுத்த அடி போடுறல்ல? சொத்தை பிரிச்சு கையில கொடுத்தா உடனே வீட்டை விட்டு வெளியில போற திட்டம். அக்கா, நீங்க மறுபடியும் தப்பா பேசுறீங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே விஷயத்தை தான் சொல்றேன். சொத்தை பிரிக்கணும், தண்ணி கொடுத்துடும் போடும் நான் நினைச்சதே கிடையாது. நான் இந்த பேச்சு தொடங்கினதே இல்ல. சொல்ல போனா நான் தான் இந்த வீட்டு மருமகள்லயே எல்லாத்துலயும் செல்வாக்குலயும் பணத்திலயும் அந்தஸ்துலயும் ரொம்ப அதிகமானவ. ஆனா இந்த தாலி கட்டிட்டு வந்த அடுத்த நாளே எங்க அப்பா பொட்டி நிறைய பணத்தோட வந்தாரு. நான் அப்பவே போயிருக்கலாமே. என் புருஷ குடிச்சிட்டு வந்தாரு. அப்பவே நான் அவர்கிட்ட பேசி தனியா கூட்டிட்டு போயிருக்கலாமே. அவ்வளவு ஏன் சரவண ஆனந்தி தனியா கடை வச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சப்பவே நான் அப்ப கூட தனியா போயிருக்கலாமே. உமா கல்யாணத்துல பானுவை விட நான் அதிகம் பிரச்சனை பண்ணிருக்கலாமே. ஆனா நான் தற்கொலை முயற்சியில இருந்து அவளை காப்பாத்தி கல்யாணம் நடந்தப்போ முன்ன நின்னு நான் நடத்தி, ஏன் சிவஞான மாமாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ
பணிவிட செஞ்சு இன்னும் எவ்வளவோ விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம்க்கா. ஆனாலும் என்ன உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. யாருமே என்ன நம்ப மாட்டீங்க. அதுதான் இங்க பெரிய விஷயமே. என்ன நம்பாதவங்கள நான் காலம் ஃபுல்லா நம்பி என்னக்கா புண்ணியம்? எனக்கு சொத்தை பிரிச்சு அவங்க உங்களுக்கு பங்கு கொடுத்துருங்க. அதுல என்னோட புருஷன் அவரோட வாழ்க்கைய தீர்மானிக்கட்டும். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? அதுக்காக இந்த குடும்பத்தை விட்டு நான் போறேன்லாம் அர்த்தம் கிடையாது. நாங்க தனித்தனியா நிர்வாகம் பண்றோம். அவங்க சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதானே. இங்க பாருங்க, இனிமே யார்கிட்டயும் பேசி பிரயோஜனம் இல்ல. சொத்தை பிரிக்க வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. நம்ம கடமையை நாம சரியா பண்ணிடலாம். அதுக்கு மேல அவங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, விளக்கம் கொடுத்து எந்த உறவுகளையும் ரொம்ப காலத்துக்கு தக்க வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு தருணத்துல உறவுகளோட சக்தி என்னன்னு கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். நாம ஒண்ணும் வேஷம் போடலங்க, பாசத்தை தான் காட்டணும்னு கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு காலம் நிறைய தேவைப்படும். அது வரைக்கும் இது தாக்கு பிடிக்காதுங்க. நீங்க மேற்கொண்டு ஆக வேண்டியதை உடனே பாத்துருங்க. ராஜேந்திரா, அண்ணா சொல்லு, ஓ முடிவு என்ன? என்னண்ணே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னைக்கு என்னமோ வீர வசனமா என் தம்பி தனியா கடை வச்சுட்டான்னு சுத்தி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க. என்னமோ கை ஓங்குனீங்க. இப்போ ஒண்ணுமே தெரியாத விரல சோப்பு தெரியாத குழந்தை மாதிரி நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இத பாருங்க, எல்லாரையும் எமோஷனலா பேசி முட்டாளாக்க வேண்டாம். சொத்தை பெறீங்க, அவங்களுக்கு தர வேண்டிய ஷேரை கொடுத்துருங்க. சொத்து விவரம் என்ன, யாருக்கு எவ்வளவு பங்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் வரும், ஒரு ஆடிட்டரை வச்சோ இல்ல யாராவது லாயரை வச்சோ கனெக்ட் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க. இது பார் வைஜெயந்தி, அத பத்தி எல்லாம் நீ பேசாத. உங்களுக்கு தேவையான சொத்தை நாங்க பிரிச்சு கொடுப்போம். ஆனா எப்படி பிரிப்போம், யாரை வச்சு பிரிப்போம், எப்படி பங்கு போடுவோன்னு வெளியாளுங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வைஜெயந்தி. இந்த கைராசி குடும்பத்துல மூணாவது மனுஷங்க யாருமே தலையிடக்கூடாது. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஆனந்தி, நீ கடைசியா என்னதான் முடிவு பண்ணிருக்க? இங்க பாருங்க, கடைசி முடிவு, முதல் முடிவு, இந்த மாதிரி பல முடிவெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு முடிவு தாங்க. நாம தனி கொடுத்தோம்னா போறோம், இல்ல நான் தனியா இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏற்கனவே பல தடவை யோசிச்சாச்சுங்க. உங்க அண்ணா அன்னிக்கிட்டே தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் சும்மா சும்மா ஒரு விஷயத்தை பத்தியே பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்க பாருங்க, எனக்கு இதை தாண்டி நிறைய வேலை இருக்கு. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு. ஒருவேளை நீங்க உங்க முடிவுல ரொம்ப தீர்மானமா இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க அண்ணன் சண்முக மாதிரி அந்த வீட்டுல தனியா இருக்க வேண்டியதுதான். இத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நம்ம தனியா போலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல எந்த கேள்வியும் கிடையாது. நம்ம தனியா தான் போறோம். ஒரு விஷயம் சொல்லுங்க, நம்ம தனியா போறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த பாரு ஆனந்தி, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப நம்ம தனி கொடுத்துற போறதுக்கு அவசியம் என்ன? குடும்பத்துல அன்னைக்கு பெரிய சண்டை வந்தது, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா சண்டை வர்றது ஒண்ணு புதுசு இல்லையே. அதையே தாங்க நானும் சொல்றேன். சண்டை ஒண்ணு நம்மளுக்குள்ள புதுசு கிடையாது. சண்டைக்குள்ள சச்சரவுக்குள்ள நாம சிக்கி பழகி தொலைச்சிட்டோம். என்ன பண்றது? ஆனா ஆனா என் குழந்தைக்கு அப்படியே நாங்க தலையெழுத்து.
இன்னமும் அந்த மாதிரி பெரிய குடும்பத்துல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு வளரணும்னு ஏன் குழந்தை கொண்டு தலையெழுத்து கிடையாது. அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இங்க பாருங்க, நான் யோசிச்சு ரொம்ப தெளிவா இருக்கேன். நீங்களாவது ஒரு பெரிய வசதியான குடும்பத்துல இருந்து வந்து பழகுனவரு. ஆனா நான் இதே வீட்டுல பல வருஷமா வளர்ந்திருக்கேன். என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும். உங்களாலதான் நான் வேற வீடு பாக்குறது, தனியா போகணும்னு சொல்றது. தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க தனி கொடுத்தனம் போறதுனால எந்தவித லாபமோ நஷ்டமோ எங்களுக்கு கிடையாது. ஆனா ஆனந்தி ஆசைப்படுற மாதிரி கொஞ்ச நாள் அவளுக்காகவும் உங்க குழந்தைக்காகவும், குறைஞ்சபட்சம் குழந்தை பெருசாகிறது வரைக்குமாவது நீங்க தனியா இருந்தீங்கன்னா நீங்களும் அவளை புரிஞ்சுக்குவீங்க, அவளும் உங்களை ஈஸியா புரிஞ்சுக்குவா மாப்பிள்ள. குழந்தைய வளர்க்குறதுலேயும் எந்த விதமான பிரச்சனை இருக்காது மாப்பிள்ள. எனக்கு தோணுனதை உங்ககிட்ட சொன்ன மாப்பிள்ள, நீங்க ரொம்ப தூரம் கண்காணாத இடத்துல போய் இருக்க போறது இல்ல, இதே காஞ்சிபுரத்துலான்னு இருக்க போறீங்க. எதனாலும் உங்க அண்ணன், அண்ணி, அம்மா எல்லாம் வந்து பார்க்க போறாங்க. ஒரு விஷயம்னா நாங்களும் வந்து பார்க்கத்தான் போறோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தானே நாங்க ஆசைப்படுறோம். என்னமோ உங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாமே ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஆனந்திக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, உங்களுக்கு ஒரு குடும்பம் உருவாயாச்சு. நீங்க இனிமே சண்டை போட்டுட்டு இருந்தா குழந்தையோட எதிர்காலம் தான் பாதிக்கும். இங்க பாருங்க, அப்பா வீடு பார்த்து வச்சுட்டாருங்க. உங்களால இந்த வீட்டுல கண்டிப்பா இருக்க முடியாது. நான் உங்களை இங்க இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லுங்க. இங்க பக்கத்துலதான் அப்பா வீடு பார்த்து வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல வீடு, கொஞ்சம் சாதாரணமான வீடு தான். ஆனா அது நமக்கு போதுமானதா இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போவோம், போய் பால் காய்ச்சுவோம். அந்த வீட்டுக்கு நம்ம குடி போறோம். இங்க பாருங்க, எனக்கு உங்க சொத்தும் வேண்டாம், பைசாவும் வேண்டாம். நேத்து உங்க அண்ணாணி வந்து பேசிட்டு போனதும் அந்த சொத்துக்காக தான். எனக்கு சொத்து வரலனாலும் பரவாயில்லைங்க. எனக்கு எனக்கு நிம்மதிதான் வேணும். நீங்க வேணும், நம்ம குழந்தை வேணும். நாம நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க. ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எலி வலைனாலும் தனி வலைன்னு. அப்படியே தாங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு இடம், அதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க என் எதிர்பார்ப்பு. மாப்பிள, அவ சொல்றது சரிதானே மாப்பிள. அவளுக்காக கொஞ்ச நாள் தனி கொடுத்தன இருந்துதான் பாருங்களேன். அப்புறம் என்ன பண்றதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க மாப்பிள. நாம தனியா இருக்க போறோம். அதே நேரத்துல எங்க அப்பா, அம்மா, நீங்க, நான் எல்லாரும் அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன ஆனந்தி, இவ்வளவு நேரம் தனி கொடுத்தனம் போலாம், தனியா இருக்கலாம்னு கதையா சொல்லிட்டு திடீர்னு உங்க அப்பா அம்மாவும் கூட வருவாங்கன்னு சொல்ற? என்னம்மா ஆனந்தி, நீயும் மாப்பிள்ளையும் அங்க இருக்கிறதாமா சரியா இருக்கும். எங்களுக்கு என்னம்மா, நாங்க இங்கே இருக்கிறோம். அப்பா நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, என் அப்பா அம்மா என் கூட வருவாங்க. அவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க. தனி கொடுத்தனங்கிறது நம்ம குடும்பம் அப்படின்னா, அப்போ நம்ம குடும்பத்துல எங்க வீட்டு ஆளுங்க கிடையாது, உங்க அப்பா அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்படிதானே? அதானே சொல்ல வர? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி யாருங்க இருக்காங்க? அவங்க எங்க தான் போவாங்க. அதனாலதான் அவங்க நம்ம கூட வரணும்னு சொல்றேன். அப்போ எங்க குடும்பத்துல மட்டும் யார் இருக்காங்க? அவங்க எல்லாம் தெருவுல நிக்கணும், உங்க அப்பா அம்மா மட்டும் உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். Roso,